நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஜோனை டச் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக அது நடந்திருக்கு. அதே போலயே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இங்கேருந்து மேலே போனாங்க அப்படின்னா இந்த சேனலை டச் பண்ணிவிட்டு கீழே இது வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எகெயின் இந்த சேனலை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் மேலே பிரேக் அவுட்டுக்கு சான்ஸ் கிடையாது, கீழே தான் வந்து பிரேக் அவுட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்திருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் 500 பாயிண்ட்ஸு, அதை தாண்டி 200 பாயிண்ட்ஸ், மொத்தம் 700 பாயிண்ட்ஸ் கீழே இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் போயிருக்கு. சப்போஸ் நீங்கள் என்னோடய நேற்று வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இன்றைக்கி ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறம் நம்ம எந்த மாதிரியான மூவ்மெண்ட் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஸ்டில் இந்த ஃபால் வந்து இந்த லைன் வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து ரிவர்சல் ஆகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரிவர்சல் வந்து டோட்டல் ட்ரெண்டோட ரிவர்சலாக இருக்கலாம். இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. அதே போல் சப்போஸ் கீழே வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு கீழே போனாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் போங்க. எப்போ வேணால் ரிவர்சல் ஆகிட்டு அப் சைடுக்கு போகலாம். அதனால் இந்த ஜோன் வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். எகெயின் பேங்க் நிஃப்டி இப்போ ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருக்காங்க. சப்போஸ் இங்கேருந்து இப்படியே மேலே போனாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல போய் ரிவர்சல் ஆகிட்டு திரும்ப கீழே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த லைனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்சலுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜோன் வச்சுக்கோங்க, இந்த லைன் இல்லை, இந்த ஜோன், இந்த லைன்லேருந்து இந்த ஜோனுக்குள்ளே எங்கே வேணால் ரிவர்சல் ஆகிட்டு திரும்ப மேலே போகலாம். இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஃபாலுக்கு அப்புறம் நாளைக்கு மோஸ்ட்லி சைட்வேஸில் அரைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.